வீரையன்கிட்ட லக்ஷ்மின்னு ஒரு மாடு இருந்தது. அந்த மாடுன்னா வீரையனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீரையன் அந்த மாட்டை ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டான். எப்பவுமே அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவனும் சாப்பிடுவான். ஏண்டா வீரையா, வயல்ல வேலை பார்க்கறதுக்கு மாடுகளே இல்லை, உன்னோட மாட்டை தரியா? ஐயா, என்னோட லக்ஷ்மி அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். உங்களுக்கே தெரியும்ல எனக்கு லக்ஷ்மினா எவ்வளோ பிடிக்கும்னு. தெரியும் தெரியும்டா, மனுஷங்களை விட அதிகமா நீ உன் மாட்டை தான் நேசிக்கிறேன்னு. சரி விடு, என்ன பண்றது, வேற யாரையாவது கேட்குறேன். இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஒரு நாள் வீரையன் ரொம்ப சந்தோஷத்தோட தான் வீட்டை பூக்களால அலங்கரிச்சிட்டு இருந்தான். அந்த வழியா போயிட்டு இருந்த மணிகண்டன் அதை பார்த்து இப்படி கேட்டான். வீரையா, என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரே அலங்காரமா பண்ணி வச்சிருக்க, பண்டிகை கூட எதுவும் இல்லையே. இன்னைக்கு எனக்கு பண்டிகை தான். ஏன்னா என்னோட லக்ஷ்மிக்கு இன்னொரு சின்ன லக்ஷ்மி பிறக்க போகுது. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். இன்னைக்கு ராத்திரி மகிழ்ச்சியா எல்லாருக்கும் சாப்பாடு போட போறேன். நீங்களும் கண்டிப்பா வரணும். ஆ, கண்டிப்பா வரேன் வீரையா. அன்னைக்கு ராத்திரி வீரையன் ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு லக்ஷ்மிக்கு ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தது. அத வீரையன் ரொம்ப சந்தோஷமா எடுத்து கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். மாட்டுல இருந்து முதல் முறையா வந்த சீம்பாலை எடுத்து பால்கோவா பண்ணி ஊர்ல. ஒரு நாள் வீரையன் வீட்டுக்கு வெங்கடேஷ்னு ஒரு ஆள் வந்து, வீரையா, உன் மாடு பால் கொடுக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் பால் தேவைப்படுது, கறந்து தருவியா? ஐயா, நான் இது வரைக்கும் லக்ஷ்மியோட பாலை கறந்ததே இல்லைங்க ஐயா. கண்ணுக்குட்டி மட்டும்தான் லக்ஷ்மியோட பாலை குடிக்கும். புரியுது வீரையா, நாளைக்கு எங்க வீட்டுல பூஜை. ஐயரு மாட்டுப்பால் தான் வேணும்னு கேட்டாரு. ஊர்லயும் யார்கிட்டயும் மாடு இல்லை, உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எதுவும் நினைச்சுக்காம இந்த ஒரு முறை பால் கறந்து கூட. வீரையன் வெங்கடேஷ் கேட்டதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டான். ஆனா வெங்கடேஷ் விடாம கேட்டுக்கிட்டே இருந்ததால கடைசியா ஒத்துக்கிட்டு தன்னோட மாடு கிட்ட போனான். அம்மா லக்ஷ்மி, முதல் முறையா உன் கண்ணுக்குட்டிக்காக இருக்கிற பாலை நான் கறக்க போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. இப்படி கண் கலங்கிக்கிட்டே மாட்டோட மடியிலிருந்து பாலை கறக்க ஆரம்பிச்சான் வீரையன். அப்ப லக்ஷ்மி முதல் முறையா வீரையன் தன்னோட மடியிலிருந்து பால் கறக்கிறத பார்த்து சந்தோஷத்தோட பாலை நிறைய கொடுத்தது லக்ஷ்மி. இந்த வெங்கடேஷ், நீ கேட்ட பாலு. வீரையா, உன் உதவிய நான் மறக்கவே மாட்டேன். இந்த பணத்தை வாங்கிக்கோ. வெங்கடேஷ், நான் இப்ப இந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன்னா நான் லக்ஷ்மியை வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி ஆயிடும். எனக்கு இந்த பணம் வேணாம். வீரையா, இது நீ கொடுத்த பாலுக்காக கொடுக்கல, லக்ஷ்மிக்காக நான் கொடுக்கிற அன்பளிப்பு. இத வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோ. இப்படி வீரையன் கிட்ட பணத்தை கொடுத்தான் வெங்கடேஷ். வீரையன் அந்த பணத்துல தன்னோட லக்ஷ்மிக்கு வாழைப்பழமும் புல்கட்டும் வாங்கி கொடுத்தான். மறுநாள் இன்னொருத்தர் வந்து, வீரையா, எங்க வீட்டுல சின்ன குழந்தைக்கு பால் வேணும், கொஞ்சம் பால் கறந்து கொடுக்கறியா? ஐயோ, குழந்தைக்கு பால் வேணுமா? இருங்க தரேன். இப்படி சொல்லி வீரையன் மாட்டுக்கிட்ட போனான். அம்மா லக்ஷ்மி, உன் குழந்தை மாதிரி அங்க இன்னொரு குழந்தைக்கு பசியா இருக்குமா, அதுக்கு உன் பால் வேணும். இப்படி சொல்லி மறுபடியும் மாட்டோட மடியிலிருந்து பாலை கறக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு வந்தவரும் வீரையன் கிட்ட பணத்தை கொடுத்தாரு. இப்படி தினமும் வீரையன் கிட்ட மாட்டோட பாலை கேட்டு யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாங்க. வீரையனும் அவங்களுக்கு பால் கறந்து கொடுத்தான். பாலை வாங்கிக்கிட்டு எல்லாரும் வீரையன் கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. தினமும் வீரையன் கிட்ட பணம் வந்ததால கொஞ்சம் கொஞ்சமா வீரையனுக்கு பணத்து மேல ஆசை வர ஆரம்பிச்சுது. இந்த ஊர்ல இத்தனை பேருக்கு என்னோட மாட்டுப்பால் தேவைப்படுதா? இது எனக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சு. இப்படி வீரையன் நினைச்சான். வீரையனுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மாட்டோட பாலை அதிக விலைக்கு விற்கணும்னு நினைச்சான். அந்த நேரம் வீரையன் கிட்ட பூபதினு ஒருத்தர் வந்தாரு. வீரையா, கொஞ்சம் பால் தேவைப்படுது, தரியா? 1/4 லிட்டருக்கு 20 ரூபாய். இப்படி சொன்னான். வீரையன் முதல் முறையா மாட்டோட பாலுக்கு பணத்தை கேட்டதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு போனாரு.
வீரையன் கேட்ட பணத்தையே கொடுத்துட்டு பாலை வாங்கிக்கிட்டு போனாரு. அன்னியிலிருந்து மாட்டோட பாலை நல்ல விலைக்கு விற்க ஆரம்பிச்சா வீரையன். வீரையா, நீ கேக்குற பணத்தை தர, நாளைக்கு ஒரு 10 லிட்டர் பால் வேணும். சரி, முதல்ல பணத்தை கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு பால் எடுத்து வைக்கிற, வந்து வாங்கிக்கோங்க. இப்படி சொன்னதும் அந்த ஆளு வீரையன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனாரு. கண்ணுக்குட்டி மாட்டுக்கிட்ட பாலை குடிச்சிட்டு இருக்கும்போது, ஐயோ, என்னம்மா கண்ணுக்குட்டி, உன் அம்மாவை நம்பி நான் பணத்தை வாங்கிட்டேன், நீ என்னடானா இருக்கிற பாலெல்லாம் குடிச்சிட்டு இருக்கியே. இப்படி சொல்லி கண்ணுக்குட்டிய மாட்டுக்கிட்ட இருந்து பிரிச்சு தூரமா கட்டி போட்டுட்டு மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறக்க ஆரம்பிச்சான் வீரையன். பசியில கண்ணுக்குட்டி கத்திட்டு இருக்கும் போதும் வீரையன் அது காதுலயே வாங்காம மாட்டுக்கிட்ட இருந்து தேவையான பாலை கறந்துகிட்டு இருந்தான். அப்பாடா, வாங்கின பணத்துக்கு பாலெல்லாம் கறந்துட்டேன், இப்ப போய் நீ. இப்படி சொல்லி கண்ணுக்குட்டிய அவுத்து விட்டான். அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப பசியோட தன்னோட தாய்கிட்ட போய் பாலை குடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுச்சு. ஆனா மாட்டுக்கிட்ட இருக்கிற பாலெல்லாம் வீரையன் கறந்துட்டு போயிட்டதால தன்னோட கண்ணுக்குட்டிக்கு ஒரு சொட்டு கூட பால் கொடுக்க முடியாம போயிடுச்சு. இதனால கண்ணுக்குட்டி பசியில கத்துச்சு. அப்ப கூட வீரையன் எதையுமே கண்டுக்கல. அத பார்த்த லக்ஷ்மிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த மாடு இப்படியே பால் கொடுத்துட்டு இருந்தா கொஞ்ச நாள்லயே நான் ஒரு பெரிய வீடை கட்டிடுவேன். ஆனா இந்த மாடு எப்பவுமே பால் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணுமா? சரி, பட்டணத்துக்கு போறப்போ இன்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்போம். வீரையன் தான் பாசமா பார்த்துக்கிட்ட அந்த லக்ஷ்மி மாட்டை வச்சு வியாபாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சான். தான் கிட்ட இருந்து தன்னோட கண்ணுக்குட்டிய பிரிச்சதால லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஒரு நாள் ராத்திரி தன்னோட கண்ணுக்குட்டியோட லக்ஷ்மி வீரையன் கண்ணில் படாம தூரமா போயிடுச்சு. ஐயோ, என் லக்ஷ்மிய காணுமே, இது யாரோ திருட செஞ்ச வேலை. என் லக்ஷ்மி நிறைய பால் கொடுக்குதுன்னு அதை யாரோ திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. வீரையன் தன்னோட மாட்டை தேடி ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தான். 2 நாள் ஆகியும் கிடைக்கல. மாடு இல்லாததால பாலை கேட்டு வீரையன் கிட்ட யாருமே வரல. அதனால வீரையன் கிட்ட 1 ரூபாய் பணம் கூட இல்ல. அது வரைக்கும் ஊர்க்காரங்கெல்லாம் வீரையனுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வீரையனை நல்லா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம் அந்த மாடு, தன்னோட கண்ணுக்குட்டிக்கு ஒரு சொட்டு பாலை கொடுக்க முடியாதபடி கறந்துட்ட, பணத்துக்கு விற்க ஆரம்பிச்சிட்ட, அதுக்குதான் அது ஓடி போயிடுச்சு. ஒரு காலத்துல மாட்டை எவ்வளோ பாசமா பார்த்துட்டு இருந்தான், பணத்தை பார்த்ததும் மாட்டை பார்த்துக்கிறதையே நிறுத்திட்டான். இப்படி ஊர்க்காரங்கெல்லாம் வீரையனை கண்டபடி பேசினாங்க. ஆமா, எல்லாரும் சொல்றது உண்மைதான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன். என் லக்ஷ்மி எனக்கு வேணும். இப்படி வருத்தத்தோட அந்த ஊர் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போனான். அந்த காடு முழுக்க சுத்தினான். எப்படியாவது தன் லக்ஷ்மிய கண்டுபிடிச்சிடலான்னு காடு முழுக்க தேடி சுத்தினான். அங்க ஒரு மரத்துக்கு அடியில தன்னோட கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்திருந்தது லக்ஷ்மி. வீரையன் லக்ஷ்மிய பார்த்தோன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டான். உடனே லக்ஷ்மி கிட்ட போய் தான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா லக்ஷ்மியோட காலில் விழுந்தான் வீரையன். என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி, பணத்தாசையால உன்கிட்டேந்து உன் கண்ணுக்குட்டிய நான் பிரிச்சிட்டேன். என்ன மன்னிச்சு என் கூட வீட்டுக்கு வாமா. இனி உன்னை வச்சு நான் வியாபாரமே பண்ண மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கோமா, இனி உன்னையும் உன் குழந்தையும் நான் பிரிக்கவே மாட்டேன். எனக்கு இந்த பணம்லாம் எதுவும் வேணாம், நீ என் கூட இருந்தாலே போதும். நான் எப்பவும் போலவே உன்னை பாசமா பாத்துக்கிறேன். என் கூட வாமா லக்ஷ்மி. இப்படி வீரையன் லக்ஷ்மிய கெஞ்சி கேட்டுக்கிட்டான். வீரையனை பார்த்ததும் லக்ஷ்மியும் வருத்தத்துல கண் கலங்கிச்சு. இத்தனை நாளா தன்னை நல்லா பார்த்துக்கிட்ட வீரையன் கூட லக்ஷ்மி மறுபடியும் போகணும்னு நினைச்சுது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வீரையனோட சேர்ந்து வீட்டுக்கு போச்சு. அன்னையிலிருந்து வீரையனுக்கு பணத்து மேல இருந்த ஆசை போயிடுச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எத்தனை முறை வந்து பால் வேணும்னு கேட்டாலும் பால் இல்லைன்னு ரொம்ப கராரா சொல்லிட்டான் வீரையன். கண்ணுக்குட்டியும் அம்மாவையும் பிரிக்காம இருந்தான். எப்பவும் போலவே லக்ஷ்மிய ரொம்ப பாசமா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணா வீரையன். இப்படி லக்ஷ்மியும் வீரையனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இது இவங்க கதை. இன்னொரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.